சென்னையோட இருந்ததா டெஃபினட்டா இது ஒரு மாசான ஒரு மேட்சா இருந்திருக்கும். இன்னைக்கு சிஎஸ்கே இருந்திருந்தா தரமான சம்பவம் நடந்திருக்கும். ஒன் சைடட் கேம் ஆக்சுவலா. ஒன் சைடு மேட்சா போயிடுச்சு. மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்ச்னா. ஒன் சைடட் கேம். ஃபைனல் மாதிரி இல்ல. ஃபைனல் மாதிரியே இல்ல ஆக்சுவலா. இல்ல இது ஃபைனல் மாதிரி தெரியல. மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இல்லைண்ணா. ரொம்ப ஸ்லோவான ஒரு கேம் இது. அவ்வளோவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போல. எஸ்ஆர்ஹெச்சையும் கேகேஆரையும் சேர் பண்ணதை விட சென்னையை தான் அதிகமாக சேர் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே உட்காந்துட்டு டீமே விளையாடுறது போயும். சென்னை இல்லாதனால க்ரௌடுமே ரொம்ப மிஸ் பண்ணணும் நம்ம சென்னை இல்லாதது. சென்னை இல்லாதது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேட்ச்? சென்னை இல்லாதது க்ரௌட்லேயே ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா சென்னை மேட்சாக இருந்துச்சுன்னா நிற்க கூட முடியாது. இப்போ நல்லா காற்று வந்துச்சு. சென்னை மேட்செல்லாம் காற்று கூட வராது. அவ்வளோ டைட்டாக இருப்பாங்க ஆளுங்க. இது ஃபைனல் மாதிரிலாம் தெரியல. இது வந்து ஏதோ வந்தார்கள் போனார்கள் சென்றார்கள் வென்றார்கள் அப்படிதான் இருந்துச்சு. இதே சிஎஸ்கேவா இருந்திருந்தா உரிமையா சொல்றோம் கடைசி ஓவர் முடிக்கும். எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணேன் சார். லாஸ்ட் ஃபைனல் சார் இது ஃபோர்த் டைம் சார். சிஎஸ்கே இல்லாம இருக்கிறது வந்து பெரிய இழப்பா கருதுறோம். எஸ்ஆர்ஹெச் தோக்கும்போது என்ன பண்ணீங்க? எஸ்ஆர்ஹெச் தோக்கும்போது என் அப்பாவை அடிச்சிட்டேன். எப்படி சிஎஸ்கேங்கிறது தாய் வீடோ அது போல தந்தை வீடோ நாங்க இந்த கேகேஆர் கருதுறோம். சிஎஸ்கே தலை 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 தோனி எப்பவுமே தலை வெயிட் பண்றோம். கம் ஆன் வெயிட்டிங் ஐ அம் வெயிட்டிங். வந்து பேர் தான் அது வந்து சென்னையாக இருக்குது. அடுத்த டைமாவது வந்து சென்னை டீமில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பிளேயராவது விளையாடணுங்கிறத கேட்டுக்கிறேன். It was an easy win for KKR. The match was awesome. We were supporting KKR and KKR won it and we are very 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 happy about it. எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணேன் சார். லாஸ்ட் ஃபைனல் சார் இது ஃபோர்த் டைம் சார். எதனால தோத்தாங்க? தோத்ததுக்கு என்ன காரணம்? அந்த கேகேஆர்னால தான். கேகேஆர்னால தான் தோத்தாங்களா? கேகேஆர் வெளியே வந்தாங்க சார். எஸ்ஆர்ஹெச் தோக்கும்போது என்ன பண்ணீங்க? எஸ்ஆர்ஹெச் தோக்கும்போது என் அப்பாவை அடிச்சிட்டேன். உங்கள் அப்பாவை அடிச்சிங்களா? ஏன் சார் எஸ்ஆர்ஹெச் தோத்தா உங்கள் அப்பாவை அடிக்கிறீங்க? எங்கள் அப்பா கேகேஆர் மாறிட்டாரு சார். ரொம்ப ஸ்லோவான ஒரு கேம் இது. அவ்வளோவா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போல. ஒன் சைடட் கேமு. கேகேஆர் ஈஸியாக வின் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு காம்படிட்டிவான ஒரு கேம் பார்ப்போம்னு நினச்சேன். பட் இட் வாஸ் வெரி போரிங் மேட்ச். ஒன் சைடட் கேம் ஆக்சுவலாக. மேட்ச் நல்லா பண்ணுச்சு. நாங்கள் வந்து எஸ்ஆர்ஹெச்சுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து எஸ்ஆர்ஹெச் நாங்கள் சப்போர்ட் பண்ண டீம் வந்து தோற்றுருச்சு. 40 ரன் அடிச்சிருந்தா மேட்ச் இன்னும் கொஞ்சம் டஃப்பாக போயிருந்துருக்கோம். ஸோ எதிர்பார்த்தோட கொஞ்சம் மேட்ச் விறுவிறுப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சென்னை கிரவுண்டில் சென்னை இல்லாதது எப்படி இருக்குது டீம்? சென்னை இல்லாதது வந்து இப்போ நான் வந்து ஆக்சுவலாக வந்து பேர் தான் அது வந்து சென்னையாக இருக்குது. அடுத்த டைமாவது வந்து சென்னை டீமில் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு தமிழ் பிளேயராவது விளையாடணுங்கிறத கேட்டுக்கிறேன். தமிழ் பிளேயர் விளையாடுறதுனால வந்து எனக்கு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எனக்கு பிடிக்கல, விருப்பம் இல்லை. கண்டிப்பாக தமிழ் பிளேயர் விளையாண்டா மட்டும்தான் நான் அடுத்த வருஷம் சென்னைக்கெலாம் சப்போர்ட் பண்ணுவேன். இப்போ இன்றைக்கி நான் மேட்ச் பார்க்க வந்ததே வந்து தமிழ் பிளேயர் விளையாண்டனால தான், நடராஜன் விளையாண்டனால தான் எஸ்ஆர்ஹெச் சப்போர்ட் பண்ண வந்தேன். ஃபைனல் மாதிரி இருந்துச்சா மேட்ச்? ஃபைனல் மாதிரியே இல்லை ஆக்சுவலாக. ரொம்ப ரொம்ப ஸ்லோ கேம். செகண்ட் ஆஃப் அட்லீஸ்ட் இந்த சேசிங் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விளையாண்டனால பார்க்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது. It was an easy win for KKR. சென்னை கூட இருந்தது தான் நல்லா இருந்திருக்குமா மேட்ச்? That's right. சென்னையோட இருந்ததா டெஃபினட்டாக இது ஒரு மாசான ஒரு மேட்சாக இருந்திருக்கும். சென்னை இல்லாதனால க்ரௌடுமே ரொம்ப மிஸ் பண்ணணும் நம்ம சென்னை இல்லாதது. ஸோ நிறையா வந்து எஸ்ஆர்ஹெச்சையும் கேகேஆரையும் சேர் பண்ணதை விட சென்னையை தான் அதிகமாக சேர் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே உட்காந்துட்டு டீமே விளையாடுறது போயும். ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி ஸ்லோ கேம். நாட் தட் கிரேட் பட் ஓகே. கேகேஆர் ஒன். வி ஆர் ஹாப்பி. மேட்ச்சு நிறைய எதிர்பார்த்தோம். ஆனால் வந்து ஒன் சைடு மேட்சாக போயிடுச்சு. கேகேஆர் ஸ்டார்டிங்லேருந்து டாமினேட் பண்ணதால் அது சாதாரணமாக போயிடுச்சு. சென்னை இல்லாதது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க மேட்ச்? சென்னை இல்லாதது க்ரௌட்லேயே ஃபீல் பண்ணுறோம். ஏன்னா சென்னை மேட்சாக இருந்துச்சுன்னா நிற்க கூட முடியாது. இப்போ நல்லா காற்று வந்துச்சு. சென்னை மேட்செல்லாம் காற்று கூட வராது. அவ்வளோ டைட்டாக இருப்பாங்க ஆளுங்க. அப்படிதான் இருப்பாங்க. மும்பை இந்தியன்ஸ் சார் அப்படி தான் இருப்பாப்புல. ஃபைனல் மாதிரி இருந்துச்சா அது? ஃபைனல் மாதிரி இல்லை. ரொம்ப ஒன் சைடாக தெரிஞ்சிச்சு ஓரளவு. அவங்க மெயின் விக்கெட்ஸ் போக 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 செகண்ட் ஹாஃப்லேயாச்சும் சரி போகும்னு பார்த்தோம். நிறைய விக்கெட் போனதும் அவங்க ப்ரில்லியண்ட்டான பார்ட்னர்ஷிப் வெங்கடேஷ் ஐயர்தும் குர்பாஸும் நல்ல இன்னிங்ஸு. அப்போயே தெரிஞ்சிச்சு ஒரு 4 ஓவர்லேயே அவங்க நல்லா ஸ்டெடியான ரன் அடித்து டாமினேட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. அதனால் இந்த மேட்ச்சு சல்லுன்னு போயிடுச்சு. மேட்ச் வந்து ஒன் சைடு மேட்ச்னா கேகேஆர் வந்து தரமான சம்பவத்தை சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் செஞ்சு காமிச்சிட்டாங்க.
தரமான மேட்ச். சென்னையில் மேட்ச் சென்னை இல்லாமல் இருக்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஆனால் சிஎஸ்கே இல்லாமல் இருக்கிறது வந்து பெரிய இழப்பாக கருதுறோம். இந்த மேட்சுக்காக கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். தொண்டை கட்டிக்கிச்சு சரியாக பேச முடியலன்னு கோச்சிக்காதீங்க. 500 கிலோமீட்டர் அதில் வேற 1.5 மணி நேரம் நிற்க வச்சாங்க. குறிப்பாக கேகேஆருக்கு ஏன் சப்போர்ட் பண்ணுற நீங்கள் சொல்லலாங்களா? ஐயா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருக்காகவும் அவர் வழியில் தென்னகத்து சுபாஷ் சந்திர போஸ் ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருக்காக தான் இந்த கேகேஆர் டீமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். ஏன்னா இந்த சுதந்திரம் போராடி பெற்றது. நாம் இன்னைக்கு இவ்வளோ சுதந்திரமாக இந்த மேட்சை பார்க்குறோன்னு காரணம்னா அதுக்கு ஐயா மகாத்மா காந்தி காரணம் கிடையாது, போர் புரிஞ்ச சுபாஷ் சந்திரபோஸ் தான் காரணம். அதனால் இந்த கேகேஆர் வந்து எப்படி சிஎஸ்கே எங்களுக்கு தாய் வீடோ அதுபோல் தந்தை வீடோ நாங்கள் இந்த கேகேஆரை கருதுகிறோம். ஃபைனல் மாதிரி இருந்ததா இது இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னு வைங்களேன், இது ஃபைனல் மாதிரி தெரியல. இது ஃபைனல் மாதிரிலாம் தெரியல. இது வந்து ஏதோ வந்தார்கள் போனார்கள் சென்றார்கள் வென்றார்கள் அப்படிதான் இருந்துச்சு. மேட்ச் பார்க்குற இன்ட்ரெஸ்டே இல்லைனா இதே சிஎஸ்கேவாக இருந்திருந்தா உரிமையாக சொல்கிறோம் கடைசி ஓவர் முடிக்கும். எப்படி நம்ம தலை தோனி அடித்தார் 110 6 அந்த ரேஞ்சில் யாருமே அடிக்கல. அந்த பால் வந்து மட்டும் கிரவுண்டுக்குள்ளே இருந்திருந்தா இன்னைக்கு சிஎஸ்கே தான் ஃபைனல்ஸு. பால் வெளியே போனங்காட்டிக்கு புது பால் மாற்ற வேண்டிய சூழ்நிலை. அந்த புது பால் என்ன பண்ணிருச்சு, வேலையை காமிச்சிருச்சு. அதுதான் காரணம். இன்னைக்கு சிஎஸ்கே இருந்திருந்தா தரமான சம்பவம் நடந்திருக்கும். தலைவர் சொல்ற மாதிரி இருக்கும் சிஎஸ்கே தலை 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 தோனி எப்பவுமே தலை. வெயிட் பண்ணுறோம். Come on, waiting. I'm waiting. Take 8 wickets, I like KKR, so that's why because KKR take 8 wickets. So that's why I love KKR.